ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி பண்ணேன். எப்படின்னு பார்க்கலாமா? ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போடணும். அதுக்கப்புறம் 2 ஆனியன் பேஸ்ட் அரைச்சி வச்சதை போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டால் என் பையன் தனியாக எடுத்து வச்சிருவான். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக போட்டுட்டா எல்லாமே உள்ளே போயிடும்ன்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இதுவும் நல்லா வதக்கணும். இந்த ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா டேஸ்ட் போனோடனே 2 டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன டொமேட்டோ, அதையும் ஊற்றிடலாம். இதெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அந்த ரா டேஸ்ட் போனதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போது டொமேட்டோ பேஸ்ட் நல்லா ரெட் ஆயிடுச்சு. சால்ட் போட்டு மற்ற கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதுவே நல்லா குக் ஆகிக்கும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு மிக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா ஒரு சைட் டிஷ் மாதிரி ரெடி ஆகிடும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா சாப்பிட்டான். எப்போவுமே 65 வேணும்னு கேட்பான், சிக்கன் 65. எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதுதான் அவனுக்கு.